ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் பதுளை நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற மலையுச்சி கிராமமான நமனுகுல கிராமத்திலேயே தற்போது நான் இருக்கின்றேன். இந்த கிராமத்திற்கு மிகவும் அருகிலுள்ள இலங்கை வங்கி கிளையானது வல்லகெட்டுவே ஆகும். இது சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் காணப்படுகின்றது. எனினும் இந்த வல்லகெட்டு இலங்கை வங்கி கிளைக்கு சென்று வரக்கூடிய அளவிலான பாதை வசதிகள் இந்த கிராமத்து மக்களிடம் போதுமானதாக காணப்படவில்லை. இதனால் பெரும் அசௌகரியங்களை அவர்கள் எதிர்நோக்கி உள்ளனர். நீங்கள் நம்புவீர்களா, இதே கிராமத்தில் உள்ள மக்கள் இதே கிராமத்தில் இருந்து கொண்டே இலங்கை வங்கி சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்று? அதற்காக ஒரு சிறந்த வாய்ப்பினை இலங்கை வங்கி வழங்கியுள்ளது. அதுதான் பிஓசி கனெக்ட் மற்றும் பிஓசி ஏஜென்ட் பேங்கிங் சர்வீஸ். இந்த பிஓசி கனெக்ட் மற்றும் பிஓசி ஏஜென்ட் சேவிங் பிரதான நோக்கமாக காணப்படுவது என்னவென்றால், மக்கள், அதாவது சமூகத்தில் கிராமப்புறத்தில் காணப்படுகின்ற மக்களுடைய நிதியியல் அறிவை மேம்படுத்தவும் அவர்களுடைய வங்கியியல் உடான கொடுக்கல் வாங்கல்களை ஊக்கப்படுத்தவுமே இதன் பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே தற்போது நாங்கள் சென்று பார்ப்போம் பிஓசி கனெக்ட் மற்றும் பிஓசி ஏஜென்ட் பேங்கிங் ஊடாக என்னென்ன சேவைகளை மக்கள் பெறுகின்றனர், என்னென்ன வசதிகளை பெறுகின்றனர் என்பதை இனிமேல் நாங்கள் பார்ப்போம். நான் இப்போ இருக்கிறது நம்மளுக்குள்ள டவுனில் எஸ்பிஎஸ் சென்டருக்கு முன்னாடி. இவங்க தான் பிஓசி கனெக்ட் சர்வீஸை செய்கிற முகவராக இருக்காங்க. சரி, வாங்க போய் பார்ப்போம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் எஸ்பிஎஸ் உற்பத்தி நிலையத்தில் இருக்கிறோம். அதில் இன்னைக்கு அந்த உரிமையாளர் மிஸ்டர் ரூவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் பிஓசி கனெக்ட் சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷ காலமாக நான் செய்து கொண்டிருக்கேன். எப்படி போகுது? பிஓசி கனெக்ட் வந்த பிறகும் உதயம் ஆரம்பத்தில் எப்படி பிசினஸ் வந்துச்சு? பிஸ்னஸுக்கு இது சரியான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதால முதல்ல விட பிஸ்னஸுக்கு எனக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பேர் வராங்க, காசு எடுக்கிறாங்க, அதில் வேலையை செய்து கொள்றாங்க. இந்த கடையில் நிறைய காசு எடுத்து எங்கள்கிட்ட சாமான் எடுக்கிறாங்க. அதுக்கும் சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது எங்களுக்கும் சரியான பெனிஃபிட் ஒன்று இருக்கு. இது என்ன மாதிரி சேவைகள் இந்த பிஓசி கனெக்ட் மூலமா நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறீங்க? கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் இதில் லைட் பில் கட்டலாம், டெலிஃபோன் பில் கட்டலாம். அதோட இந்த இப்போ புதுசாக கொடுத்த அசஸ்மெண்ட் காசு இங்கே எடுக்கிறாங்க. மற்றது அதோட பிள்ளைகள் கொழும்புலேருந்து போடுற காசுகள் அவங்க அம்மா அப்பா அதோட ஓடிபி சொல்லி அதோட இருந்து காசு எடுக்கிறாங்க. பிறகு இங்கே இருந்து அதை மூலமாக அனுப்புகிறாங்க. இந்த சின்ன ஸ்கூல் பிள்ளைகள் கூட அதோட கிளாஸ்களுக்கு ஆன்லைன் இதுகளுக்கு காசு போட்டுக்கொள்றாங்க. நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. இங்கே எங்களுக்கு கிட்ட ஒரு பிரான்ச் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் 6 கிலோமீட்டர், இந்தியாவில் 15 கிலோமீட்டர் இருக்கு. நிறைய இந்தியாவில் சின்ன சின்ன ஆள் இருக்கு. ஸ்டேட்ல வேலை செய்கிற ஆட்கள் தான் கூட இருக்காங்க. அந்த ஆட்களுக்கு அவையோட வேலையில முடிச்சு கூட எங்களுக்கு 28 மணி வரைக்கும் நாங்கள் இந்த செய்து வழங்குறோம். அது 8 மணி வரைக்கும் அவையோட வேலையில முடிச்சு காசு எடுத்து சாமான்கள் வாங்கி கொண்டு வீட்டை போறாங்க. எனக்கு பிஸ்னஸுக்கு சரியான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அந்த மற்ற நார்மல் நாளில் நார்மலாக ஒரு 50-60 பேர் வராங்க. மற்ற நாளில் அந்த அஸ்வஸ்மை கொடுக்குற டைம் 250-300 பேருக்கு மேலே வராங்க. அதோட நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டு போகிறாங்க. அதுக்கும் வாசியல் இருக்கு. அதோட சில பேர் அப்பா அம்மா இங்கே இருக்கிற பிள்ளைகள் கொழும்புல இருக்கிறாங்க. அதையில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுற காசு இந்த கனெக்ட் மூலம் ஓடிபி மூலம் நாங்கள் எடுத்து கொடுத்து அதை இங்கே சாமான் எடுத்துருக்கோம். அவைக்கப்போ அந்த போகிற காஸ்ட்டு கூட மிச்சமாகுது. எங்களுக்கு இந்த பிரதேசத்துக்கு இது ஒரு பெரிய சேவையாக தான் கருதுறேன். என்னன்னா இங்கே எங்களுக்கு எந்த விதமான ஒரு பேங்குமே இல்லை இந்த ஏரியாவில். பிஓசி தான் உங்களோட நெடுக போய்கொண்டிருக்கு. அதோட நான் பிஓசியோட இந்த கணக்கு செய்யறதை பற்றி நான் பெருமை அடைகிறேன். எனக்கு கடைக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஒன்று இருக்கும். அப்போ நீங்க பிஓசி கனெக்டில் செய்யறதுனால உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பிசினஸ் சைட்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட், அந்த லாபம் வருது? பிஸ்னஸ் சைட்ல எனக்கு நிறைய லாபம் இருக்கு. அது இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வயசு போன ஆட்கள், சின்ன பிள்ளைகள் அவையெல்லாம் வர எங்கள்கிட்ட காசு எடுக்கிறேன், நான் பிஸ்னஸ் செய்யறேன். அப்போ என்னட்ட கடையில சாமான் எடுத்துட்டு அது அந்த காட்டிலேயே காசை கொடுத்து அப்போ நான் இப்போ முதல் ஆட்கள்கிட்ட காசு இல்லை, பேங்கில் எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பிஸ்னஸ் கஷ்டமாயிடும்.
இப்போ என்ன அவன் பேங்க்ல காசு இருக்கு, அப்ப நீங்க எடுங்கன்னு சொல்லி பேங்க்ல காசை எடுத்து கொடுத்து அவன் சாமான்களை பெற்றுக்கொண்டு அவன் விட்டு போவாங்க. அதோட நான் இரவு 8 மணி வரைக்கும் இந்த வேலையை செய்யறதுனால அதுக்கு லேசா அவன் ஸ்டேட் வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த காசை எடுத்துக்கொண்டு அவங்க சாமான் எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை இல்லாம போவாங்க. இப்போ பேங்க் போயிட்டு பேங்க்ல போலி நிக்கணும், சில நாட்கள்ல சரியான கஷ்டமான இதுகளை எதிர்கொள்வாங்க. அதோட வேலைக்கு போகலாம் போயிடும். இப்போ பேங்க்கு காசு எடுக்க பகல் டைம்ல போயிட்டு அவையோட வேலைக்கு போகல இது வேலைகளெல்லாம் முடிச்சு வந்து அவையோட தேவையான மாதிரி அவையோட வேலையில செய்து கொள்ள இது சரியான வசதியா இருக்கு. எனக்கும் இதால வசதியா இருக்கு. அப்ப என்னைய நம்பி இப்ப பழகிட்டாங்க. இப்ப நிறைய பேர் இதுல பழகிட்டாங்க. அதோட இது நல்ல சின்ன பெருசா விட்டுறதுல காசு அப்படியே எடுபட்டு கொடுக்கணும். அதனால அதுக்கும் சரியான வசதி, எங்களுக்கும் சரியான வசதி. பேங்க் வந்து 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணாலும் நீங்க நாங்க இரவு தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கடை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் நாங்க இந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கோம். அதுக்கு நிறைய வசதி. இப்ப சின்ன பிள்ளைகள் தாய்மாரோட சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பேங்க்களுக்கு பஸ்ல ஏறி இந்தியாவில் போகணும், இல்லாட்டி பசறைக்கு போகணும். அதுக்கு அது இல்லாம அதை சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அவையோட வேலையை பேங்க்ல கணக்கு மூலம் காசை எடுத்து அவையோட சாமான்களை எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டை போயிடுவாங்க. லேஸ் அவைக்கு சரியான லேஸ். இங்க இருந்து சில இடங்களுக்கு 8-9 கிலோமீட்டர் கீழே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இதுல கணக்கு வழக்கு செய்து போற லேஸ் இல்லாட்டி அங்க இருந்து மேல வந்து இன்னொரு பஸ் எடுத்து இந்தியாவில் போயிட்டு இந்தியாவில் போய் வரணும். அதனால அதுக்கு சரியான பெனிஃபிட்டா இருக்கு. அதோட இதுல நாங்க போக முடியல அவையோட கியூஆர் அவையோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரனால அந்த ஓடிபியை வச்சு ஓடிபி மூலம் அவைக்கு எடுக்கிறது அவைக்கும் சரியா பெனிஃபிட். இங்க சில ஸ்டேட் ஆக்களுக்கு சைன் பண்ணி எழுத சொல்லி எல்லாத்தையும் அவை போகும் எழுத அந்த இதுல கஷ்டமா இருக்கும்போது அவை இதுல வந்து அவையோட காசையும் பெற்றுக்கொண்டு காசையும் பெற்றுக்கொண்டு போறாங்க. இப்போ பிள்ளைகள் குழம்புல இருந்து அனுப்புற அவை சரியான வசதியா இருக்குது. ஒரு பெரிய சேவைன்னு தான் சொல்லுவேன். தொடர்ந்து பிஓசியோட இந்த நல்லுறவை தொடர்ந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களோட கடைசி இந்த நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் சந்தோஷம். இந்த பிஓசியோட கணக்கு வந்து எங்களுக்கும் பெருமையா தான் இருக்காங்க. இப்போ நம்மளோட இணைஞ்சு இருக்கிறாரு பிஓசி கணக்கு யூஸ் பண்ற கஸ்டமர் ஒருத்தர். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் சந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்லுவேன். இப்போ நீங்க கனெக்ட் யூஸ் பண்றீங்க தானே, அப்ப அதனால உங்களுக்கு கிடைக்கிற பயன்கள் என்னென்ன வசதிகளை நீங்க பெற்றுக்கொள்றீங்க? கனெக்டிங் இருக்கிறனால எங்களை பொறுத்தளவு நாங்கள் இப்போ போக போனால் பள்ளிக்கிட்டோ இல்லாட்டி பஸ்ஸரை நல்ல இப்படி தூர பிரதேசத்துக்கு தான் போக வேண்டி இருக்குது. கனெக்டிங் இருக்கிறனால மற்றது காலை வெளியே தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் எங்கள் ஷாப் ஓப்பனில் இருக்குது. எந்த நேரம் வேணுனாலும் எங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் அந்த காசு போடுற எடுக்கிற எங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சு கொள்கிறோம். இந்த உங்களோட மதிப்புக்குரிய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய வங்கி சேவையை பூர்த்தி செய்வதற்காக தொலைதூரத்தில் உள்ள வங்கிகளுக்கு தங்களுடைய பணத்தை செலவழித்து செல்வதை தவிர்த்து தற்போது இலங்கை வங்கியானது அவர்களுடைய வீட்டை நோக்கி வந்து அவர்களுக்கு சேவையை வழங்குகின்றது. அதாவது வீட்டுகளுக்கு அருகாமையில் இந்த சேவையை வழங்கி வருகிறது. இது எப்படி என்றால் அருகில் உள்ள தபால் நிலையங்களிலும் மற்றும் பிஓசி கனெக்ட் ஏஜென்ட்ஸ் அதாவது முகவர்களை நாடுவதனூடாக இலகுவாக கிராமப்புற மக்களானவர்கள் தங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு மேலதிகமாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக இலங்கை வங்கியானது இந்த சேவையை ஆரம்பித்துள்ளது. மீண்டும் ஒரு புதிய சேவையுடன் சந்திப்போம். நன்றி.